கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கு இந்த தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை யோபின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருக்கிறது. அவர் தம்முடைய வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சூகியனான பில்தாத்துக்கு யோபு கொடுக்கும் மறுமொழியில் இருந்து இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் அருளி இருக்கிறார். எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாள் தேவன் உங்களுக்கு மறுமொழி கொடுக்கும் ஒரு நாளாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உங்கள் வாழ்க்கையை அலங்கரிக்கும் ஒரு அற்புத நாளாய் இந்த நாள் இருக்கிறது. தேவன் தம்முடைய வல்லமையினாலும் தம்முடைய ஞானத்தினாலும் இன்று உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் இடைபடுவார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணுகிறார் என்று எழுதியிருக்கிறது. மூர்க்கமாய் எழும்புகிறவைகளின் மும்முரத்தையும் அவர் இன்றைக்கு உங்களுக்காய் அடக்குகிறார். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டுக்குள் வந்து அதை பார்க்கும் பொழுது மத்தேயு 14:32 அதை வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் இப்படிப்பட்ட கொந்தளிப்பை அவருடைய பிரசன்னத்தினால் அடக்குகிறதை பார்க்கிறோம். ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, ஆனால் அங்கே அதை அடக்குகிறார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே இறையாதே அமைதலாய் இரு என்று சொல்லி அதட்டுகிறார். அப்படி சொல்லி அமர்த்துகிறார். ஓரிடத்திலே அவர் அதை குறித்து பேசாமலே அதை அடக்குகிறார். இன்னொரு இடத்திலே அதை பேசி கடிந்து கொண்டு அதை அதட்டுகிறார். சில நேரத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிரச்சனை குறித்து பேசுவது போல இருக்கும். சில நேரத்தில் அவர் பேசாமல் இருப்பது போல இருக்கும். அவர் பேசும்போது தம்முடைய வார்த்தையினால் அடக்குகிறார். அவர் பேசாமல் இருக்கும்போது தம்முடைய பிரச்சனத்தினாலேயே உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற மூர்க்கமானவைகளை அடக்கி போடுகிறவராய் இருக்கிறார். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, மிஞ்சும் கோபத்தை அடக்குகிறார் என்று எழுதியிருக்கிறது. எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் மூர்க்கமாய் எழும்பி நிற்கிறவைகள் எவைகளாய் இருந்தாலும், ஆக்கிரமித்து சீறுகிறவைகள் எவைகளாய் இருந்தாலும், அவைகளை முற்றிலுமாய் இந்த நாளிலே தேவன் அடங்க பண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலரை பின்தொடர்ந்து வந்த தீமை ஒரு திரி அணைகிறது போல அணைந்து போனது என்று எழுதியிருக்கிறது. எனவே உங்களை தொடர்ந்து வருகிற, உங்களை விழுங்க பார்க்கிற சகல தீமைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார். மாத்திரமல்ல, இந்த வேத பகுதி வாசிக்கும் பொழுது 3 விதமான ஆவியானவருடைய ஊழியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவரை குறித்தே பேசுகிற அதிகாரமாய் இந்த அதிகாரம் இருக்கிறது. எனவே இந்த 3 காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம் நினைக்கிறேன். இவைகளை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற நடத்தி கொடுக்க தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். முதலாவதாக 26ஆம் அதிகாரம் அதன் 2வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, திடனில்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய், பலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய் என்று எழுதியிருக்கிறது. முதலாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம் எப்படி இருக்கிறது என்றால், இவர் ஆதரிக்கும் ஊழியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். இவர் பலனற்ற கையை ஆதரிப்பவராய் இருக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டும் என்று முற்பட்டு நிற்கிற காரியங்களிலே உங்களுக்கு ஒரு ஆதரவு தேவைப்படுகிறது. And I want to tell you, God is willing to support you. The Holy Spirit is going to become your support system. இன்னைக்கு உங்களை பலப்படுத்தும்படிக்கும், உங்களை நிலைநிறுத்தும்படிக்கும் ஒரு ஆதரவின் கரத்தை உங்களுக்காக அவர் நீட்டுகிறார். திடனில்லாமல் இருக்கலாம், பலனற்று இருக்கலாம், ஆனால் பலவீனங்களில் உதவி செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பலப்படுத்துகிறவராய், உங்களுக்கு ஒத்தாசையாக, உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதை இந்த நாளிலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இரண்டாவதாக 26ஆம் அதிகாரத்திலே 3, 4 ஆகிய வசனங்களை கவனிக்கும் பொழுது அங்கே ஞானமில்லாதவனுக்கு எப்படி உசாவு துணையாய் இருந்து மெய்ப்பொருளை குறைவர அறிவித்தாய் என்று எழுதியிருக்கிறது. யாருக்கு அறிவை போதித்தாய் என்று எழுதியிருக்கிறது. எனவே இரண்டாவதாக இவர் அறிவை போதிக்கிறவராக இருக்கிறார். ஞானமில்லாதவனுக்கு உசாவு துணை.
He is going to be your supernatural wisdom, and he gives you superiority over everything. நிச்சயமாக நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு அறிவை போதிப்பவராய் இருக்கிறபடினால் உங்கள் ஞானம் சிறந்ததாய் இருக்க போகிறது. எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க போகிறீர்கள். மற்றவர்களுக்கு அதாவது தோன்றாத எண்ணம் உங்கள் சிந்தையில் இன்றைக்கு உதிக்க போகிறது. God is going to bring ideas that will not happen for anybody else. மற்றவர்களுக்கு நடந்திராத நேர்ந்திராத புதிய யோசனைகளை கர்த்தர் உங்களுக்குள்ளே இன்றைக்கு கொண்டு வரப்போகிறார். அறிவை போதிப்பவராய் வெளிப்படுகிறார். மூன்றாவதாக 26ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே அலங்கரிப்பவர் என்று எழுதியிருக்கிறது. தமது ஆவியினால் வானத்தை அலங்கரிப்பவர். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இவர் வானத்தையே அலங்கரிப்பவர். உங்கள் வாழ்க்கையை அலங்கரிக்க மாட்டாரோ? இன்றைக்கு அவர் உங்கள் வாழ்க்கையை அலங்கரித்து, God is going to give you a splendid glory. உங்க வாழ்க்கையை அலங்கரித்து மிகவும் அலங்கோலமாய் காணப்பட்ட அனைத்தையும் மிகுந்த அலங்காரம் உள்ளதாய் இன்றைக்கு அவர் மாற்றப் போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இவர் ஆதரிப்பவர், இவர் அறிவை போதிப்பவர், இவர் அலங்கரிப்பவர். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு அருளின வார்த்தையின்படியே அவர் தம்முடைய வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார் என்று எழுதியிருக்கிறது. நிச்சயமாய் இன்றைக்கு அவர் உங்களுக்கு விரோதமானவைகளை அமர பண்ணி அடக்கி சமாதானத்தை ஏற்படுத்தி நிச்சயமாய் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களை ஆதரித்து அறிவை போதித்து அலங்கரித்து ஆசீர்வதிப்பாராக என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.